அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவ காலத்தினுடைய 24வது நாள். இன்னைக்கு லாசருடைய உயிர்த்தெழுதல் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செய்தியை தர்றார். இந்த லாசருடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு எப்படிப்பட்ட செய்தியை இயேசு தர முடியும்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும் லாசரு இயேசுவினுடைய ஒரு நெருங்கிய நண்பர். மார்த்தா, மரியா இவர்கள் இருவரும் யாருன்னா இந்த லாசருடைய சகோதரிகள்னு நமக்கு தெரியும். யோவான் நற்செய்தியில 11ஆம் அதிகாரம் 1 45 வரை உள்ள இறைவசனங்கள் இந்த லாசருடைய உயிர்ப்பை பற்றி பேசுகிறது. இயேசு எப்போவெல்லாம் அவர் தன்னுடைய பணிக்காக போறாரோ அப்போ ஓய்வெடுக்கணும்னா இந்த பெத்தானியாவில் உள்ள இந்த லாசருடைய ஊருக்கு போவாரு. அவங்க வீட்டுல போயிட்டு அவர் ஓய்வெடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த லாசர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே இயேசு மனம் நொந்து அழுதார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இயேசு அழுதார் என்பதுதான் நற்செய்தியிலேயே மிகவும் ஒரு சுருக்கமான வசனமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ இயேசு என்ன பண்றாருன்னா கேள்விப்படுறாரு, இந்த லாசர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ண ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அவர் போதிக்கும் பணி, குணப்படுத்துகின்ற பணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவரால் அதுக்கு அந்த கேள்விப்பட்ட உடனே வர முடியல. உடனே என்ன பண்றாருன்னா ஒரு 3 நாள் கழிச்சு 4வது நாள் தான் வர்றார். அப்போ அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி 3 நாள் வரைக்கும் யாராவது உயிர் தெழுறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 4வது நாள் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணா, உடல் செத்து போயிருக்குமே, உடல் நாற்றம் அடிக்குமே, அப்போ இந்த மனுஷர் உயிர் தெழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அவங்களுடைய இந்த வாழ்விலிருந்து போய்விடுகிறது. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, இங்க இயேசு சொல்றாரு, நீங்கள் கவலையோடு இருக்கின்றீர்கள், கலக்கத்தோடு இருக்கின்றீர்கள், கண்ணீரோடு இருக்கின்றீர்கள். எல்லோரும் ஒரு மயான அமைதியில இருக்கின்ற பொழுது அவங்க எல்லாருமே இந்த சாவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு வாழ்வை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை சொல்றார், லாசரே நீ கல்லறையிலிருந்து எழும்பி வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அங்க பார்க்கிறோம், செத்து போய் புழு வைத்திருந்த அந்த மனிதன் புதிய ஆற்றல் பெற்று, புதிய வல்லமை பெற்று, புதிய சக்தியையும் ஜீவனை பெற்று அவர் உயிர்த்தெழுந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தி தருது? நாம் பல நாடு ஜெபிச்சிருப்போம், நம்முடைய ஜெபத்திற்கு கடவுள் செவி சாய்க்கவில்லையே, எனக்கு இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியலையே, என்னுடைய விசுவாசம் செத்து போயிடுச்சு, இனிமேலும் இது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை, எல்லா வாய்ப்புகளும் கைமீறி போய்விட்டது அப்படின்னு நினைச்சிருந்தா கூட, அன்புக்குரியவர்களே, அங்கே இயேசு கிறிஸ்து இருந்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு இடம் இருந்துச்சுன்னா அவர் முடிந்து போன காரியத்தையும் அவர் முழு வீச்சிலே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும் அன்புக்குரியவர்களே. அப்போ நாம இறந்து போன காரியத்தை நாம் பற்றி அதை யோசிக்காம நம்முடைய விசுவாசம் செத்து போன விசுவாசமாக இல்லாமல் செயல்படுத்துகின்ற விசுவாசமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையும் இந்த லாசரை போல இறந்து போன வாழ்க்கையாக இருக்குது, எங்க பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குது, என் பிள்ளைங்க என் சொல்லு பேச்சு கேட்கறதில்ல, என் கணவன் குடிகாரனா இருக்கிறான், என்னுடைய குடும்பத்திற்கு வருமானத்திற்கு ஏற்ற அதை விட அதிகமாக எனக்கு செலவாயிட்டே இருக்குதே, நான் என்ன பண்ணணும், எனக்கு நல்ல தூக்கம் இல்லையே, எனக்கு நோய் நொடி வந்துகிட்டே இருக்குதே, இன்னைக்கு சரியா போயிட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சு போகுதுன்னு நினைச்சேன்னா இன்னும் ஒரு பிரச்சனை என்னோட வாழ்க்கையில வருதே அப்படின்னு சொல்லி நீங்க நொந்து போயிருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நீங்க கூவி அழைங்க, ஆண்டவரே நீங்க வாங்க, என்னுடைய குடும்பத்துல தங்குங்க, ஆசீர்வாதத்தை தாருங்கள். இந்த நாளில் நாம இயேசுவை நாம கேட்போம். அவர் நமக்காக ரத்தம் வடித்தவர், நமக்காக அவர் சிலுவையிலே தியாகம் செய்தவர். இன்னைக்கு உங்களை ஒரு பொழுதுமே கைவிட்டு விட மாட்டார், கைவிடாத தெய்வமாக இருக்கின்றார், கலங்கிய உள்ளங்களை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த தவ காலத்தினுடைய 24வது நாளில் நம் ஆண்டவரை சிக்கனை நாம் பிடித்துக் கொள்வோம். லாசரை உயிர்த்தெழ செய்தது போல இன்னைக்கு இறந்து போன விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய விசுவாசத்தை அவர் கட்டியெழுப்பின்ற ஜீவனாக இருக்கின்றார்.
புதிய ஆற்றலை, புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து உங்களை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்வோம். உங்களுக்காக இன்றைய நாளில் நான் சிறப்பாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய குடும்பத்திற்காக நினைத்த காரியமெல்லாம் நல்ல முறையில் நடப்பதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். என்னை அன்புக்குரியவர்களே, இந்த தவக்கால செய்தி உங்களுக்கு பிடித்திருந்ததென்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் தவறாமல் நீங்கள் அனுப்பி வையுங்கள். தமிழ் பைபிள் டிவி சேனலை நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உலகில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் இதை பயன்படுவதற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.